இந்த டோர்னமெண்ட்டோட மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் மாங்காடு விசஸ் புல்லான் விடுதி. இந்த மேட்ச் 8 ஓவர், முதல் 2 ஓவர் கம்பல்சரி பவர் பிளே. அதே மாதிரி 5வது ஓவர்லேருந்து 7வது ஓவருக்குள்ளே ஏதாவது ஒரு பவர் பிளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோர்னமெண்ட்டோட மோஸ்ட் அவைட்டட் மேட்ச். 2 ஸ்ட்ராங்கஸ்ட்டு செட்டிங் டீம் அப்படின்னே சொல்லலாம். இதில் வின் பண்ணுற டீம் கமிட்டியோட ஃபைனலுக்குள்ளே மோதுவாங்க. ஓபனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் வெங்கட், நான் ஸ்ட்ரைக்கில் தமிழ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட கவி. ஸோ இந்த எண்ணில் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரான விண்டு. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கார்த்தி நல்ல கேட்ச். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மேட்ச்லையும் குவார்டர் ஃபைனல் மேட்ச்லையும் விக்கெட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு கவி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இப்போ ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார். கவியோட செகண்ட் ஒன். குயிக்கான டெலிவரி, கீப்பர் கைக்கு வந்திருக்கு. செகண்ட் பாலில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. கவியோட தேர்ட் ஒன். குயிக்கான டெலிவரி, உடம்புல பட்டு போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அனந்தரன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரைட். நெக்ஸ்ட் ஒன். நம்ம ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு, பிச்சுக்கிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு ராஜ்குமார். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி குறுக்க பேட்டை கொடுத்துருக்காரு. கேட்சுக்கான சான்ஸா அப்படின்னு பார்த்தா அங்கே பேந்தான் நல்ல கேட்ச். முதல் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் அண்ட் லாஸ்ட் பால் விக்கெட்டோட முடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 1 more பாலை சந்திக்க குமரேசன். பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். இந்த முறை கட்டுக்கு போயிருக்காரு. அங்கே பவுண்டரி பாயிண்ட்ஸ். முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க புல்லான் விடுதி. செகண்ட் ஓவர் பட ராஜ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அந்த தமிழ் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போகுது. ஃபீல்டர் அஜித் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2 ரன்னுக்கான ட்ரை அந்த எண்ணில் அடித்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக இருக்குன்னு சொல்லும்போது டேரக்ட் ஹிட்டாகவே அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோயாக ட்ரை பண்ணி தவறாக விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹியூஜ் ஒன். நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஸ்ட்ரைக்கில் செல்லப்பன் லோ கேப்டாகவே போட்டார். டாட் பால். பிளேயோட லாஸ்ட் ஒன். இவரை தூக்கி விட்டுருக்காரு. அங்கே கார்த்தி லைனை தாண்டியே போயிட்டார். தேவையான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் வர 2வது ஓவர். இந்த முறை செல்லப்பன் பேட்டில் இருந்து வந்திருக்கு. 2 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட தேர்ட் ஓவர் போட பிங்கோ. ஃபர்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே பிள்ளை ஜபஸ்டின் நல்லா ஸ்டாப் போடுறாரு. பிங்கோட செகண்ட் ஒன். இப்போ ஸ்ட்ரைக்கில் செல்லாம் முறை அடிச்சிருக்காரு. அங்கே உப்பிலி நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. குயிக்கராக பால் போச்சு. அனதர் ஒன். 4வது விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா துரை. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை போயிருக்காரு. டாட் பால் வித் 1 பால். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சான்னு பார்க்கலாம். கார்த்தி ஸ்டாப் பண்ணிட்டாரு. கைக்கு தான் போச்சு. எக்ஸ்பென்சிவாக போயிருந்துச்சு. பட் இந்த ஓவரில் ஒரு விக்கெட்டை எடுத்து ரொம்ப சிக்கனமாக போட்டிருக்காரு. 2 ரன்னுக்கு பிங்கோ. 3 ஓவருக்கு 26 ரன் அடிச்சிருக்காங்க. சாரி 2 ரன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3 ரன்னுக்கு போட்டிருக்காரு பிங்கோ. 4th ஓவர் போட கார்த்திக். ஸோ துறை சுவிட்சுக்கிட்டு நல்லா ஆடுவார்னு சுவிட்சுக்கிட்டுக்கு ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. பார்க்கலாம் எப்படி போகிறாரு கார்த்தி அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கிட்டு திரும்பி தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. அங்கே வேந்தன் வரட்டி போனார். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபீல்டர் வச்சிருந்தோம் சுவிட்சுக்கிட்டு தான் திரும்பி இருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன் நல்லா ஆடுவார் சுவிட்சுக்கிட்டு அப்படிங்கிறத. செகண்ட் ஒன். அந்த மாதிரி ஒரு ஏந்தி விட்டுருக்காரு. பால் டிராவல் ஆகுதான்னு பார்த்தா கையிலேயே போயிருக்கு. நல்ல கேட்ச் ஃப்ரம் பிரதீப். 4 அடித்த பேட்ஸ்மேனா அடுத்த பால்லே விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு கார்த்தி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சக்தி. இந்த மாதிரி விக்கெட் போய்க்கிருக்கும் போது நல்லா ஒரு ரோல் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன். அந்த மாதிரி தெளிவாக அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பிரதீப் லாயரில் வச்சு தட்டி விட்டார். ஆனால் 6 போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு சக்தி. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி உடம்பு மட்டும் திருப்பி விட்டுருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி போனார். ஸ்டாப் பண்ண முடியல. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 10 ரன்னை கொண்டு வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் போட்டு அகைன் தவறு பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. 4 ஓவருக்கு 42 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்த ஓவர் போட ராஜ். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கிட்டத்தட்ட பாலு கிட்ட வந்தார். ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. வர்றேன். செகண்ட் ஒன். பால் வந்த பக்கமே அண்ணான்னு பார்க்கலாம். அங்கே பொத்துச்சுன்னா பவுண்டரிக்கான சான்ஸாக இருக்கும். பிங்கோ விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சூப்பர் ஸ்டாப். 2 ரன். அதோட தேர்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு போனார். தெளிவாக ஸ்கூப் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி போகும். நெக்ஸ்ட் ஒன். போன பால் ஒரு ஒயிட். ஹேட்ல இருந்து நிற்கிறது. நல்ல கேட்ச் ஃப்ரம் எல்என் கீப்பர். நல்லா அடிக்கிற இந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் பறி போகுது. லாஸ்ட் ஒன்.
ஸ்ட்ரைக்கில் நீலமணி ஒரு வெட்டினாரு. ரன். இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 5 ஓவருக்கு 51 ரன் அடிச்சிருக்காங்க. 6th ஓவர் போட கவி ஃபர்ஸ்ட் பால் 2 ரன் போயிருக்கு. கவி செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கவர்ஸில் சூப்பராக ஆனார் நீலமணி. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. வந்தார், அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் பேட்டில் சொன்ன நிற்க இருந்துச்சு, அங்கே தெளிவாக ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. லாங் ஆப்பில் கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். அந்த கொடி மேலேயே போய் பட்டிருக்கு. பேக் டு பேக் 3வது பவுண்டரி அடிச்சிருக்காரு. இந்த முறை 6 பதிவு பண்ணியிருக்காரு நீலமணி. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் சின்ன நிற்க இருந்துச்சு, நல்ல கம்பேக் ஃப்ரம் கவி. 7th ஓவர் போட வேந்தன். இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் செந்தமிழ் ஃபர்ஸ்ட் ஒன். பணபால் ஒரு ஒயிட் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பால். கேட்சுக்கான சான்ஸ் ஆன்னு பார்த்தா வேந்தன் அவரே போயிருக்காரு. கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு. வேந்தனோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்காங்க ஃபீல்டர் ஜபஸ்டின். நல்ல கேட்ச். இந்த முறை நல்ல கேட்சை பிடிச்சிருக்காங்க. போன பால்ல பிடிச்சிருந்தா 2 விக்கெட் ஆயிருந்திருக்கும். லத்ராகோட்டை கார்த்தி அவரோட விக்கெட்டை இங்கே பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அனாஸ் வெட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாரதி ட்ராப் பண்ணியிருக்காரு. ரொம்ப லோ கேப்டா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரெடியாக இல்லை ஃபீல்டர். ஸோ இந்த மாதிரி 2 போய்க்கிறதுனால ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி நல்ல ஃபீல்டிங் பண்ணி கொடுத்தா பவுலர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். தவறு பண்ணுறாங்க அந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸா இல்லை கிளியர் பண்ணியிருக்கான்னு பார்த்தா யாஸ் கிளியர் பண்ணியிருக்கு. மீட் பண்ண 2 பாலையும் பவுண்டரியாக மாற்றிருக்காரு அனாஸ். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பண்ணார். டேரக்டாகவே அடிக்க அம்பேர் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் சைக்கிள் செந்தமிழ் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப். பால் செகண்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை. கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். 6 சொல்லியிருக்காரு ராஜ். லாங் ஆஃப் ஃபீல்டர். தேர்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே வேந்தன் அவரை தாண்டி போயிருக்கு. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. கார்த்திக் 6 மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா எல்லன். நல்ல கேட்ச். ஓப்பனிங் போலீஸ் கார்த்தி. லாஸ்ட் ஒன் டார்கெட் அணி நிற்க போகிற பந்து பேட்டில் சின்ன எட்ஜ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அம்பேர் விக்கெட் சொல்லியிருக்காங்க. இதோட ஆல் அவுட் வராங்க. ஃபுல் ஆன் விடுதி. 94 ரன் டார்கெட் அப்படிங்கிற மேலே. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் வேந்தன், நான் ஸ்ட்ரைக்கில் ஜபஸ்டின். ஃபர்ஸ்ட் ஓவர் பட போலீஸ் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஹியூஜ் ஒன். ஸ்டார்ட் வித் 6 அப்படின்னே சொல்லலாம். வேந்தன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ரன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த ஜபஸ்டின் இப்போ ஸ்ட்ரைக்கில் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. குயிக்கராக போயிருக்கு. பவுண்டரி. ஸ்டார்ட் வித் பவுண்டரி. ஜபஸ்டின் அவரோட இன்னிங்ஸை பவுண்டரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. அங்கே கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கு. அலட்சியமாக அடிக்கப்பட்ட 6. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் 17 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவர் பட நீலமணி ஸ்ட்ரைக்கில் வேந்தன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரை கிளியர் பண்ணால் கண்டிப்பாக பவுண்டரி போகும். எஸ் சூப்பராக குவாலிட்டியாக ஆனார். கவர்ஸில் ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பினார். பேட்டில் படலை. ஸ்லோயர் வேரியேஷன். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. இதுவும் கேப்ல போகுது. பவுண்டரியான்னு பார்த்தா செல்லப்பன் விரட்டி போனார். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி வேந்தன் பேட்டில் இருந்து நீலமணி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா செந்தமிழ் தாண்டி போயிருக்கு. லாங் ஆன்லையும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பால் பிளேயரோட லாஸ்ட் ஒன் சைக்கிளில் வேந்தன். போன பால் ஒரு வீடு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா குமரேசன். நல்ல டேக்கர். ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு நீலமணி. 2 ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா எதுக்கு வந்தாலும் நல்ல ஒரு கேமியோ ஆடி கொடுத்து போயிருக்காரு. உண்மையாகவே தமிழ் வேந்தன். தேர்ட் ஓவர் பட செல்லப்பன். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் இப்படி அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுது. 1 2 பார்க்கலாம். அங்கே சக்தி பாஸ்டாக வெட்டி வந்துருக்காரு. நல்லா ஸ்டாப் போடுறேன்.
நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ஜெபஸ்டின். ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நோ பால் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். கரெக்டி போய் ஆனாரு அங்கே ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர். நீலமணி கையில் தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் போகிறேன். தேர்ட் ஓவரோட ஸ்கூப்புக்கு போனாரு. கேப்பில் தான் போயிருக்கு. பவுண்டரியை கார்த்தி ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். குயிக்கராக போயிருக்காரு. நல்ல ஃபீலிங். ரன் 3 ஓவருக்கு 39 ரன் அடிச்சிருக்காங்க மாங்காடு. 3 ஓவருக்கு 39 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 5 ஓவருக்கு கிட்டத்தட்ட 55 ரன் கிட்ட அடிக்கணும். 4th ஓவர் போட கார்த்திக். ஸ்ட்ரைக்கில் ஜெபஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் அவரை அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல ஃபீல்டர் வெங்கட் அவரை தேடி போயிருக்கு. நல்லா ஸ்டாப் போடுறேன். கார்த்தியோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கண்டிப்பா கிளியர் பண்ணும். பேட்ல பட்ட ஒன்னே தெரிஞ்சு ரொம்ப தூரத்துக்கு போய் விழுந்திருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல அடிக்கப்பட்ட மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் கடந்த முதல் 6 அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கு பாரதி பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டு திரும்பினாரு. ஸ்டம்ப்லயே பட்டு வந்திருக்கு. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த பால்ல விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு கார்த்தி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா நீ பேட்ஸ்மேனா கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் எடுத்திருக்காரு அங்கே ஃபீல்டர் ஆனால் முன்னாடியே குத்திருச்சு. கைக்கு டிராவல் ஆன மாதிரி இருந்துச்சு. முன்னாடியே குத்திருக்கு. வர நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் மாதிரி போனாரு. டம்பில் பட்டிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கிளியர் பண்ண. கேப்ல தெளிவான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு ஜெபஸ்டின். இந்த ஓவரில் வர 2வது 6 விக்கெட். 4 ஓவருக்கு 53 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனி இருக்க 4 ஓவருக்கு கிட்டத்தட்ட 41 ரன் கிட்ட அடிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு ஓவர் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 5th ஓவர் பட துரை ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கேப்ல கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணும். தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணாரு கார்த்திக். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி. இந்த பால் கீப்பர் அப் டூ போயிட்டாரு. குமரேசன் செகண்ட் ஒன். சரி இப்போ கேப்பில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. 2 ரன் ஓட முடியுமான்னு பார்த்தா ஃபீல்டர் வந்துட்டார் நீலமணி. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ஆட பார்த்தாரு. உடம்புலே பட்டுருச்சு. நிறைய பால் உடம்புல பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். சேஃபாகவே விளையாடுங்க. 4th ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் போயிருக்காங்க ஃபீல்டர். ஆனால் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. குயிக்கராக ஓட்டாங்க. 5th ஒன் இந்த மாதிரி கேப்பில் தட்டி விட்டு ஒரு ரிஸ்கி ரன் டேரக்டிட்டு இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆயிருந்திருக்கும். 1 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. அந்த எண்ணில் அடித்தா விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா 5 ஓவருக்கு 61 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனி இருக்க 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 33 ரன் அடிக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஓவர் முக்கியமாக இருக்க போகுது. இங்கே ஒரு பெரிய டிஸ்கஷன் போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஓவர் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எண்டு பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரட்டான வெண்டு. இந்த பவுலர் யோசிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பேசிக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரட்டான வெண்ட். ஸோ அதன் காரணமாக செல்லப்பன் அவருக்கே 2வது ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் இருக்க 2 ஓவரில் 1 ஓவர் நீலமணி போட்டாலும் ஒரு நியூ பவுலர் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கிளியர் பண்ணும். மிகப்பெரிய ஒரு பேட்ல இருந்து வர அனதர் ஒன் 6 ஃபர்ஸ்ட் பாலே சார்ஜ் பண்ணியிருக்காரு செல்லப்பனோட செகண்ட் ஒன். பால் ஒரு ஒயிட். செகண்ட் ஒன் ரீபால். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டு சொல்லி வச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வெங்கட் கையிலே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல கேட்ச். லயனில் வச்சு தெளிவாக பிடிச்சிருக்காரு. இந்த பக்கம் எப்படி தமிழ் ஆடி கொடுத்தாரோ அதே மாதிரி நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு ஜெபஸ்டின். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரதீப். செல்லப்பனோட தேர்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் பிரதீப். தேர்ட் ஒன் ஒயிட். போன பால் ஒயிட். தேர்ட் ஒன் ரீபால். பேக் டு பேக் கண்டினியூஸாக 3 ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ரீபால். இவரை ஸ்கூப்புக்கு போனாரு. தெளிவாக ஸ்கூப் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக தலையை தாண்டா பவுண்டரிக்கான சான்ஸாக தான் இருக்கும். எஸ் பவுண்டரி போயிடுச்சு. ஸோ இங்கே சீப் கஸ்ட் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுது அங்கே பிள்ளை செந்தமிழ் தவறு பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரியை நல்ல வேலை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ பவுண்ட்ரி போயிருந்தால் பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கும். 2 ரன். நல்ல ரன்னிங் தெளிவாக ஓடி இருக்காங்க. லாஸ்ட் ஒன்
நல்ல ஸ்டாப் பேக்கப் ஃபீல்டர் விக்கெட்டானு பார்த்தா டேரக்ட் ஹிட் இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். 6 ஓவருக்கு கிட்டத்தட்ட 77 ரன் அடிச்சிட்டாங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 16 ரன் தான் அடிக்கணும். ஸோ 2 டீம்லேயும் பெரிய டிஸ்கஷன் போயிருக்கு. பேட்டிங் டீம்லேயும் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க பவுலிங் டீமில் ஒரு பெரிய டிஸ்கஷன் போய்க்கிருக்கு. இந்த ஓவர் பவர் பிளே ஓவர். ஸோ பவர் பிளே ஓவர் யாருக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நீலமணி அவருக்கு ஒரு ஓவர் இருக்குது. ஸோ இந்த ஓவர் நீலமணி போட்டால் அடுத்த ஓவர் நியூ பவுலர் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பவுலரே பாலை பிடிச்சாரு. நீலமணியோட செகண்ட் ஒன். இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா 3 ஃபீல்டர் ஒன்றுக்கு ஒன்றாக நீலமணி லிமிட் கேட்டு தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு. இந்த விக்கெட்டோட மேட்ச்சில் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். பாலோட ஒரு 6 ரன் தான் கூட இருக்குது. ஸோ தரையிலே ஆடி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வருத்தப்படுறாரு. ரிமைனிங் இருக்க 10 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். நியூ பேட்ஸ்மேனாக எல்லன் தேர்ட் ஒன் நீலமணியோட உடம்புல பட்டு போயிருக்கு. குயிக்கராக ஒரு ரன் ஓட்டாங்க. இருவருக்குமே சம வெற்றி வாய்ப்பு. நீலோட ஃபோர்த் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பாயிண்ட்ல பால் பாஸ்டா போகுது. அங்கே பவுண்டரி போகுமான்னு பார்த்தா விக்கி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2 ரன் குயிக்கரா ஓட்டாங்க. 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தெளிவாக ஃபீல்ட் சைடு நிற்க வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் நல்ல த்ரோ அடிச்சிருக்காரு. குமரேசன் நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுது. கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணிடும். தேவையான நேரத்தில் கேப்பில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு எல்லன். 6 பாலுக்கு 9 அப்படிங்கிற கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போயிடுச்சு. ஸோ மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போய்க்கிருக்கு. என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 6க்கு 9 கடைசி ஓவர் போட தமிழ் ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி விட்டுருக்காரு. செம்ம ஹைட்டாக போயிருக்கு. நல்ல கேட்ச் ஃப்ரம் வெங்கட். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பாலுக்கு பால் இருந்த ஒரு டோர்னமெண்ட்டில் வீடியோவில் பார்த்துருக்கேன். நல்லா போட்டிருந்தாரு தமிழ். இந்த மேட்ச் போடுறாரு அப்படின்னு பார்க்கலாம். இருக்க 5க்கு 9 நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பிங்கோ செகண்ட் ஒன். ஒரு பெரிய சுத்து. அங்கே ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். பேக் டு பேக் முதல் 2 பால்லையுமே 2 விக்கெட் எடுத்துருக்காங்க. 4க்கு 9 நான் ஸ்ட்ரைக்கில் பிஎம் ஸ்போர்ட்ஸ் அஜித் தேர்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அகைன் கேட்சுக்கான சான்ஸா அப்படின்னு பார்த்தா வெங்கட் பாலுக்கு வந்திருக்காரு. நல்ல கேட்சையும் பிடிச்சிருக்காரு. முதல் 3 பாலையுமே விக்கெட்டாக மாற்றிருக்காரு. தமிழ் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். 3க்கு 9 இப்போ ஸ்ட்ரைக்கில் கவி ஃபோர்த் ஒன். இந்த மாதிரி உடம்புல பட்டிருக்கா பேட்டில் பட்டிருக்கானா அம்பேர் செக் பண்ணி சொல்லுவாங்க. 1 ரன் ஓடி இருக்காங்க. ஸோ விக்கெட் கொடுக்கல அப்படின்னா 1 ரன் கன்சிடர் ஆகும். லெக் பை சொல்லியிருக்காங்க 1 ரன். ரிமைனிங் இருக்க 2 பாலுக்கு 8. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. இதுவும் கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா வல்லத்திரக்கோட்டை கார்த்தி நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. சூப்பரான ஒரு கேட்ச். முக்கியமான நேரத்தில் நல்லா போட்டுக்கிருக்காரு. இது வரைக்கும் செந்தமிழ் ஆல்மோஸ்ட் மேட்ச் அவங்க பக்கமே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தப்பு எதுவும் பண்ணாமல் போட்டாலே மேட்சை வின் பண்ணலாம். 1 பாலுக்கு 8 இப்போ ஸ்ட்ரைக்கில் ராஜ் லாஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. சரியான மீட் இல்லை. இந்த டாட் பாலோட இந்த மேட்ச்ல வெற்றி பெற்று ஃபைனலுக்குள்ள என்ட்ராகிறாங்க. சூப்பரான ஒரு ஓவர். 6க்கு 9 அடிக்கணும் அப்படிங்கிற மேல தமிழ் வேற லெவலா ஒரே 1 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து சூப்பரா போட்டிருக்காரு. இந்த மேட்ச் வெற்றி பெறதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்டா இருந்திருக்காரு தமிழ். இந்த மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் தமிழ். ஆல்மோஸ்ட் பேட்டிங்லையும் சூப்பராக விளையாண்டாரு. 6க்கு 9 அப்படிங்கிற நிலைமையில பவுலிங்கில் வேற லெவலாக ஒரே 1 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து போட்டார். அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச். வாழ்த்துக்கள் ப்ரோ.